3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதி மற்றும் வர்த்தக நிறுவனம் மீது கல்வீச்சு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு. இந்திய பார் கவுன்சில் உத்தரவு. தமிழக புதுவை வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக். வியாழக்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். புதன்கிழமை நள்ளிரவில் அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி. இனி விரிவான செய்திகள். அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதிகள் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காலாப்பட்டு கடலில் குதித்து கொலைக்கு முயன்றதில் 3 உயிரிழந்தனர். ஆசிரமத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் இவர்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் புதுவையில் அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இதுபோன்ற சூழ்நிலையில் ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதிகள் மற்றும் கடைகள் மீது செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு அமைப்பினர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பார் கவுன்சில் நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் தங்கள் சட்டக்கல்வி பதிவை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையை பார் கவுன்சில் கொண்டு வர உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் செவ்வாய்க்கிழமையன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூஜைகள் நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க கிறிஸ்தவர்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர். இயேசு பிறப்பு எனப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. புதுவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன. புதுவை மிஷன் வீதியில் ஜென்மராக்கனி மாதா பேராலயத்தில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெறுகிறது. இதேபோல் இருதய ஆண்டவர் ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலயம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், ரெயின்போ நகர், தட்டாஞ்சாவடி, ரெட்டியார்பாளையம், வில்லியனூர் மாதா ஆலயம், அரியாங்குப்பம், உப்பளம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இதில் கொட்டும் பணியையும் பொருள்படுத்தாமல் குடும்பத்துடன் பங்கேற்க கிறிஸ்தவர்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் தொண்டு நிறுவனங்களுக்கு 2,89,00,000 ரூபாயினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை புதுவை மாநிலத்தில் ஆதரவற்ற குழந்தைகள், தெருவோர குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் தத்தெடுப்பு இல்லங்களை நடத்தும் தன்னார்வல தொண்டு நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கி வருகிறது. இத்துறையின் மூலம் உரிமம் பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் 43 தொண்டு நிறுவன சிறுவர் இல்லங்கள் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது. சமூக நலத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடந்த விழாவில் 25 தொண்டு நிறுவனங்களுக்கு 2012-13 மற்றும் 2013-14 ஆண்டிற்கான நிதி உதவியாக ரூபாய் 2,89,87,000 வழங்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 1,300 பேர் பயனடைவார்கள். இவ்விழாவில் சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன், கள அதிகாரி, உதவி இயக்குனர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற தேர்வு செய்யப்பட்டவர்கள் முதல்வர் மற்றும் அமைச்சர் ராஜவேலுவை சந்தித்து ஆசி பெற்றனர். புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் விமானப்படையில் பிளையிங் ஆபீசர் படிப்பு மற்றும் பயிற்சிக்காக புதுவை சுதானா நகரின் ராஜாஜி வீதியில் வசிக்கும் கணேசன் மற்றும் விராகலட்சுமியின் மகன் கோபாலகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். நாடு முழுவதிலும் இருந்து விண்ணப்பித்த 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்களின் எழுத்து மற்றும் உடற்கூறு தேர்வில் தேர்ச்சி பெற்ற 350 பேர் மட்டுமே இப்படிப்பு மற்றும் பயிற்சியில் சேர முடியும். UPSC மூலம் தேர்வு செய்யப்பட்ட இவர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் 3 ஆண்டு படிப்பு மற்றும் ஓராண்டு பயிற்சியினை முடித்த பிறகு போர் விமானங்களை இயக்கும் அதிகாரியாக நியமிக்கப்படுவார். இதுவரை புதுவையில் இருந்து மிக சொற்ப அளவிலேயே இப்பயிற்சியை முடித்தவர்கள் உள்ளார்கள். தேர்வு
தேர்வு செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் முதலமைச்சர் மற்றும் நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலுவை தனது பெற்றோருடன் சந்தித்து ஆசி பெற்றார். புதுவை ஐஜியிடம் அதிமுகவினர் மனு. அரவிந்தர் ஆசிரம கட்டுப்பாட்டில் உள்ள அரசு சொத்துக்களை மீட்க வேண்டும் என கோரிக்கை. கல்வீசிய தகராறில் கைகலப்பு. பைக்கில் வந்த கொத்தனாரை நள்ளிரவில் கொலை செய்த கும்பலை பிடிக்க தீவிரம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மாநில பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர் சங்கம் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 2 நாட்கள் ஆர்ப்பாட்டம் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் துவக்கி வைக்க சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். புதுவை போட்டோ வீடியோ உரிமையாளர் பொதுசங்க கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி போட்டோ மற்றும் வீடியோ ஸ்டுடியோ உரிமையாளர்கள் சங்கம் 22வது பொதுக்கூட்டம் வடமுகத்து செட்டிமார்கள் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வணிக பேரவைத் தலைவர் சிவசங்கரன், பொதுச் செயலாளர் பாலு தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு 2015ஆம் ஆண்டிற்கான டைரி காலண்டர் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் எப்சன் கம்பெனியின் அதிநவீன பிரிண்டர்களை மைக்ரோவேர் கம்ப்யூட்டர் சிவா உறுப்பினர்களுக்கு விளக்கி கூறினார். உறுப்பினர்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி கோகுலவர்மன் விளக்கினார். தாம்பரம் சுகம் கலர் லேப் தங்களின் லேட்டஸ்ட் ஆல்பங்களை அறிமுகப்படுத்தினார். விழாவில் சங்க தலைவர் பாஸ்கர் மற்றும் கௌரவ தலைவர்கள் வெங்கடாச்சலம், ரவிச்சந்திரன், மாரிமுத்து, கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். சங்கத்தின் பொருளாளர் அருள்ராஜ் ஆண்டறிக்கையை வாசித்தார். சங்க உறுப்பினர்கள் 300 பேர் கலந்து கொண்டனர். அரவிந்தர் ஆசிரமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுவைக்குரிய இடங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐஜியிடம் அதிமுக மகளிர் அணியினர் மனு அளித்தனர். புதுவை மாநில அதிமுக முன்னாள் மகளிர் அணி செயலாளர் கலைச்செல்வி தலைமையில் அதிமுகவினர் ஐஜியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரவிந்தர் ஆசிரமத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுவதால் அங்கு கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசுக்குரிய இடங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரம நிர்வாகத்தினர் புதுவையில் தனி ராஜ்யம் நடத்தி வருவதுடன் ஆசிரமத்தில் நடைபெறும் குற்ற செயல்கள் குறித்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருகே கொத்தனார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த புதுநகர் அகரத்தை சேர்ந்தவர் ஜெயமூர்த்தி மகன் குமார் என்கிற ஐயனார் கொத்தனார்.
நேற்றிரவு இவரும் நண்பர் ராஜ் என்கிற குஞ்சுமணி மேலும் ஒருவரும் அப்பகுதியில் உள்ள மதில் சுவரில் அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே அதே பகுதியை சேர்ந்த பிரசாந்த் உள்பட 5 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அதே சமயம் அவ்வழியே ஒரு பைக் வந்துள்ளது. பைக்கின் குறுக்கே நாய் ஒன்று சென்றுள்ளது. இதனை பார்த்த ஐயனார் தரப்பினர் நாய் மீது கல்வீசி உள்ளனர். ஆனால் தாங்களை நோக்கிதான் கல் வீசுகிறார்கள் என நினைத்து பைக்கில் சென்றவர்கள் திட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனை பார்த்து பிரசாந்த் தரப்பினர் இது குறித்து ஐயனார் தரப்பிடம் கேட்டுள்ளனர். இதில் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது அங்கிருந்தவர்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டனர். இந்நிலையில் இரவு 10:30 மணி அளவில் VAO அலுவலகம் எதிரே வந்து கொண்டிருந்த ஐயனார் குஞ்சுமணி ஆகிய இருவரையும் பிரசாந்த் தரப்பினர் வழிமறித்து கத்தியால் சராமாரியாக வெட்டினர். இதில் சம்பவ இடத்திலேயே ஐயனார் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார். குஞ்சுமணி பலத்த காயங்களுடன் கிடந்தார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குஞ்சுமணியை மீட்டு உடனே உசுட்டேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து போலீசுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த சப் இன்ஸ்பெக்டர்கள் கேசவன், தம்புரான் மற்றும் போலீசார் ஐயனார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இலக்கிய படைப்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாரதி இலக்கிய பேரவை சார்பில் இலக்கிய படைப்பாளர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கும் விழா ஜெகா கலைக்கூடத்தில் நடந்தது. ஒருங்கிணைப்பாளர் செங்கமலத்தாயார் வரவேற்றார். மன்னர் மன்னன் தலைமை தாங்கினார். பாரதி நூல்களின் ஆய்வறிஞர் மணி சிறப்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக லட்சுமி நாராயணன் MLA கலந்து கொண்டார். பாரதியாரின் பேத்தி சகுந்தலா அசோக் வாழ்த்துரை வழங்கினார். சுற்றுச்சூழல் கல்விக் கழக நிறுவனர் ராமநாதன், NSS ஒருங்கிணைப்பாளர் பூபதி, நந்திவர்மன் மற்றும் மருத்துவர் திலீப் ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் சீனு ராமச்சந்திரன், புலவர் விசாலாட்சி, தமிழறிஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாரதி நன்றி கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்று வரும் தேசிய புத்தக கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கூட்டுறவு புத்தக சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19 முதல் 28 வரை 10 நாட்கள் சிறப்பான புத்தக கண்காட்சியை புதுச்சேரி வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்து புத்தக வெளியீட்டாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் 1 லட்சத்திற்கும் அதிகமாக தலைப்புகளில் புத்தகங்களை கண்காட்சியில் இடம்பெற செய்துள்ளனர். இப்புத்தக கண்காட்சியில் 90 புத்தக நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. 10 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி வார நாட்களில் தினமும் மதியம் 2 மணி முதல் இரவு 8:45 மணி வரை திறந்திருக்கும். விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:45 மணி வரை திறந்திருக்கும். கண்காட்சியின் 4ஆம் தினமான திங்கட்கிழமை சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் 200 ரூபாய்க்கு மேல் புத்தகம் வாங்கிய நபர்களின் கூப்பன்களை குழுக்கள் மூலம் தேர்வு செய்தார். அதிர்ஷ்டசாலிக்கு 500 ரூபாய்க்கான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்ற பெற்ற விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்காக பல்வேறு அமைப்பினர் மற்றும் கட்சியினர் மெழுகுதிரி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுவை அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காலாப்பட்டு கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதில் 3 உயிரிழந்தனர். ஆசிரமத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் இவர்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் புதுவையில் அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆசிரமத்தின் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மெழுகுதிரி ஏந்தி தங்கள் அஞ்சலியை செலுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 1 தினம் மட்டுமே உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது.
இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடிலுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டது. தற்போது கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதே போன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதி மற்றும் வர்த்தக நிறுவனம் மீது கல்வீச்சு, துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு. மீண்டும் பதிய இந்திய பார் கவுன்சில் உத்தரவு. தமிழக, புதுவை வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக். வியாழக்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். புதன்கிழமை நள்ளிரவில் அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.